வீட்டுல கல்யாணமே இருக்கும். அக்னி ஹோம குண்டம் வளர்த்திருப்பா. அதுல வேண்டிய மந்திரங்கள்லாம் வாத்தியார் சொல்லிட்டு இருப்பார். கல்யாண பிள்ளை பொண்ணும் உட்கார்ந்துருப்பா. எல்லாருக்கும் விருந்து உபசரிப்பு அது இது போக்குவரத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இது இத்தனை இந்த மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் சொல்லி யாரை தொழுகிறோம்? பகவானை தொழுகிறோம். அந்த பெருமானை பத்தி அந்த மேடையில உட்காந்து 5 நிமிஷம் நினைச்சிருப்பியான்னு கேட்டால், சாமி கல்யாண சந்தடியில அவரை பத்தி எல்லாம் நினைக்க முடியுமான்டுவோம். அன்னைக்கே நினைக்கலைன்னால் அப்புறம் மற்ற நாளெல்லாமா நம்ம நினைச்சிட்டு இருக்க போறோம்? அலுவல் அதிகமா போச்சு, வேலை கூடி போச்சுன்னாலே புத்தி நகர்ந்துடுறது. வேலை இல்லைன்னா தான் புத்தி கிட்டக்க வருது. ரொம்ப வேலையில ஈடுபட்டுட்டால் நினைக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிறோம் பாருங்க. அதைத்தான் நம்ம ரிஷிகள்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நீ எத்தனை வேலையில ஈடுபட்டாலும் அதற்கு பின்புலத்துல இருக்கக்கூடிய புரிதலோட ஈடுபடு. அந்த ஞானத்தை விட்டுட்டு வேலை பார்த்தேன்னு சொல்லாதே. ஒரு வேலை கிடையாது. 2 நாள் மலைவாசஸ்தலத்துல போய் உட்காந்து பகவானை பத்தி தியானம் பண்ண போறேன் இப்படின்னு சொல்லலாம். நீ தியானம் எல்லாம் பண்ண மாட்டே. அங்க உட்காந்து ஏன் குடும்பத்திலே நீங்க வந்திருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பியே தவிர, நீ பெருமானையும் தியானம் பண்ண போறதுல ஒத்துரு நினைவுல வரமாட்டா. இருக்கிற இடத்திலேயே நினைக்க பழகி கொள்ளுபவன் தான் யோகி. எங்கேயோ போகக்கூடாது. ஒரு பெரிய பாலைவனத்துல இருக்கும், ஒத்துருமே இல்லை. நான் தான் தனியா உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பெருமாளை பத்தி சிந்திக்கலாமா? எத்தனை வேணும்னாலும் தியானம் பண்ணலாமா? பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்க. 5வது நிமிஷத்துக்கு அப்புறம் பயம் வந்துடும். நான் தான் தனியா உட்காந்துருக்கேனே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, தனிமை இல்லை, வேலை அதிகமா இருக்கு, தியானிக்க முடியலன்னு தானே வருத்தப்பட்டோம். இப்போதான் தனியா கொண்டு போய் காட்டுல விட்டாச்சே, ஒரு வேலையும் இல்லையே, பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். திருப்பதியில போனா 1 நிமிஷம் கூட தங்க விடுறது இல்லை. ஜரகண்டி ஜரகண்டி போ போங்கிறான். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட சொல்லிட்டேனோ, ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷமாவது அவர் முன்னாடி நிறுத்தி வச்சு சேவை பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பேன். வாழ்நாள் முழுக்க அப்புறம் மறக்கவே மாட்டேன்னுவோம். திடீர்னு ஒரு நாள் ஒரே மழை, ஒத்துருமே இல்லை. நான் போன அன்னைக்கு நிஜமாவே நானும் ஸ்ரீனிவாச பெருமாளும் தான். வாசல்ல போய் நின்னேன். வாங்கோ வாங்கோன்னு உள்ளு வரைக்கும் கூட்டார், வெளியில எல்லாம் இல்ல, உள்ளு வரைக்கும் கூட்டு என்ன அவர் முன்னாடி நிறுத்தி வைத்து, அர்ச்சக சுவாமி நீர் இருந்து பார்த்துக்கோ, நான் ஒரு 1/2 மணி வீட்டுக்கு போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் கால் முடியல, நான் போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன், நீரே இருந்து பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போட்டோம். இது என்ன பயமா இருக்கு, எப்போ கோவிலேருந்து வெளியில போவோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். உள்ள இருப்பமான்னு ஆசைப்பட்டவன் அதுதான் உனக்குன்னு விட்டுட்டால்னால் அந்த அளவுக்கு தான் இந்த மனசு பழகி இருக்கு. ஏதோ ஒரே மாதிரி நினைவு, ஒரே மாதிரி செயல்கள்ல போயிருந்தால் அது கர்மா ஞானா 2 சேர்ந்ததா இருக்காது. ஆமா எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, வெளியில என்ன நடந்தா என்ன, மிஞ்சி போனா என்ன ஆயிடும்? நமக்குள்ளூர என்ன தெரியுமா பயம்? ஒருவேளை ஸ்ரீனிவாச பெருமாள் திடீர்னு தோன்றி, இப்படி நான் நீயும் தனியா இருக்கோம், உனக்கு ரொம்ப நாளா முக்தி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், வரியான்னு கேட்டுட்டா என்ன பண்றது? ஆனா இங்க உபன்யாச மண்டபத்துல உட்காந்துக்கிறச்சே மட்டும் ஸ்ரீனிவாசர் எப்ப முக்தி கொடுப்பார்னு இங்க கேட்டுப்போம். இங்க போகிறச்செல்லாம் போவோம். நேர போய் நின்று கொடுக்கிறேன்னால், என்ன பேத்தி கல்யாணம் பாக்கியா இருக்கு, அதை முடித்த உடனே நீர் கூப்பிட வேண்டாம், நானே வந்துடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவோமேனால், இந்த அளவுக்கு தான் நம்ம புரிதல் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். யாரும் ஒண்ணு விதிவிலக்கு இல்லை. இதுல சொல்றவன்னு அப்படித்தான், கேட்கிறவர்களும் அப்படித்தான். மாற முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா முன்னாடி போய் நிறுத்தி வைத்தா இருக்கட்டுமே, அவராச்சு நாராச்சு, நான் எப்படி அவர் சொத்து, சொத்தை சுவாமி என்னைக்கு எடுத்துன்னு போனா என்ன? நான் கொண்டு போய் வங்கியில பணம் போட்டு வச்சிருக்கேன், என்னைக்கு எடுத்துன்னு போகலான்னு அவ சொல்லலாமன்னா? சொல்ல முடியாது. என் நகை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பெட்டியில வங்கிக்குள்ள வச்சிருக்கேன், நீ இன்னைக்குத்தான் எடுத்துன்னு போகணும்லாம் அவ சொல்ல முடியாது. எனக்கு வேணா எடுத்துன்னு வருவேன், நான் போட்ட பணத்தை என்னைக்கோ எடுத்துன்னு வருவேன். போனா போறதுன்னு பகவான் இந்த சம்சாரத்தில் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். சொத்து அவரது. தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனா ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். சொத்தாக இருக்கும் தன்மை ஆத்மாது, சுவாமியாக இருக்கும் தன்மை பகவானது. அப்படின்னு இருக்கிறச்சு எப்ப வேணும்னாலும் தான் கொண்டு போவார். அதுக்கு நம்ம தயாராத்தான் இருக்கணும். 5 வயசு குழந்தைக்கு முக்தியை பத்தி சொல்லலாமான்னால் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா 80 ஆகட்டும் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு முடியுமா? எத்தனை வயசா இருந்தாலும் சொத்தை கூட்டின்னு போனார்னா கூட்டின்னு போனதுதான். இந்த புரிதல் வருமானால் பாரதத்துல மட்டும்தான் வருவதற்கு வாய்ப்பே உள்ளது. மற்ற எந்த ராஜ்யத்துல எந்த தேசத்துல போய் கேட்டினாலும் இதை போல ஒரு புத்தகமே இருக்காது, கருத்தே இருக்காது, இதை உபதேசித்தவர்களும் யாரும் கிடையாது. இந்த தேசம்தான் புண்ணிய பூமி, கர்ம பூமி. ஒவ்வொரு மலையா இருக்கட்டும், ஒரு நதியா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், ஒவ்வொன்று இதை பத்தின சரித்திரம் இதை பத்தியே தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதை நினைச்சு நாம இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள்னு பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். ஒரு இந்து தர்மத்தை சேர்ந்தவாழ்னால்
பிறந்ததுலேருந்து போற அன்னி வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. போனதுக்கு அப்புறம் நீ எங்க போறேன்னு சொல்றா, யார் பதில் சொல்லுவா? நான் கிளம்பின பிற்பாடு எங்க போகிறாய்ன்னு கேள்விக்கு கட்டோபனிஷத்தும் முண்டகோபனிஷத்தும் ஒரு பிருகதாரண்யகமும் எத்தனை பதில் சொல்லியிருக்கு தெரியுமோ? நாம எடுக்கணும், புஸ்தகத்தை படிக்கணும், அவர்களிடத்துல நம்பிக்கையோட வாழணும். சரி, விட்ட இடத்துக்கு வருவோம். அவர் ரொம்ப சூக்ஷ்மமா ஞானமயமா இருக்கார். அறிவு கடலா இருக்கார். அறிவே உருவானவரா இருக்கார். அறிவுடையவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆத்மா உடலை காட்டிலும் வேறுபட்டவர்னு முதல் கட்டத்துல புரிஞ்சுக்கிறோம். ஆனா கூடவே என்ன தோணும்னால், நான் சுதந்திரங்கிற புத்தி வரும். இப்ப நீங்க சில சில கேள்விகளை கேட்கிறேன், அதற்குண்டான பதில் என்னங்கிறதையும் பார்ப்போம். அதுல என்ன குழப்பம் வருங்கிறத பத்தியும் சொல்றேன். அந்த குழப்பத்தையும் நீக்கிடுவோம். ஆத்மாவை பத்தி சில கேள்விகள், குழப்பங்கள், பதில்கள். பரமாத்மாவை பத்தி சில கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், பதில்கள். இதெல்லாம் ஞானத்தின் பால்பட்டது. இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம், ஞானம்ங்கிறோம். இது ஏன் வேணும்னால், இந்த தெளிவு வராவிட்டால் பக்தி வளராது. நான் ஒருத்தரை பத்தி ஆமா இவர் தான் சிறப்பானவர்னு நம்பணும். ரசிகர்கள்லாம் இருக்கா பாருங்க. அங்கங்க ரசிகர் மன்றம் வச்சிருக்காளே, அது அரசியல்வாதிகளுக்காக இருக்கலாம், திரைப்பட நடிகர்களுக்காக இருக்கலாம், விளையாட்டு வீரர்களுக்காக இருக்கலாம், பாடகர்களுக்காக இருக்கலாம். நிறைய ரசிகர்கள் இருப்பா. அவர்களெல்லாம் எக்காரணம் கொண்டாவது அந்த பாடகனிடத்தோ நடிகரிடத்தோ இருக்கிற குற்றங்களை பார்ப்பார்களா? கண்டியே படாது. முதல்ல தங்க படுக்க உள்ளல இவ்வளவு பெருசு படம் மாட்டி வச்சுட்டு இருப்பா. அவர் படம் தான், அந்த விளையாட்டு வீரர் படம் தான் இருக்கும். அதை முடிந்தா பச்சை குத்தி கொள்ளுவார்கள். அவரை பத்தி என்னன்னைக்கு முதல் நாள் இன்று தான் வெளிவருகிறதுன்னு சொன்னால் ஓஹோன்னு கூட்டம் போகும். அதுக்கு ஆராதனை, கற்பூரஹாரத்தி எல்லாம் கூட நடக்கும். இப்ப அதெல்லாம் சரி தப்புன்னு பேசுறதுக்கே நான் வரல. நான் சொல்ல வந்தது, ஒருத்தரிடத்துல கண்மூடித்தனமான பக்தி இருக்கிறதா இல்லையா? இவரைத்தான் நான் நம்புறேன், அவருடைய எந்த தப்பும் தெரியாது. தப்பு தெரியாதோட இல்ல, அவர் என்னைக்கு எந்த பந்தில் 50 அடித்தார் உள்ள ஒப்பிப்பான். அவர் எத்தனை 100 அடிச்சிருக்கார் ரொம்ப வேகமா சொல்லுவான். திருப்பாவையில் எத்தனை பாட்டு தெரியாது. வேண்டாம், போனா போகுது. நான் இப்போ சொல்ல வந்ததே அந்த பாடகரை பத்தி, அந்த நடிகரை பத்தி எவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு இருக்காருங்கிறதே, அதுதான் அடி எனக்கு வேணும். அது இருந்ததுன்னா தான் இப்ப மேல சொல்ல போறதே புரியும். எந்த தப்பும் அவரை பத்தி எனக்கு தோணாது. அவர் என்னென்னலாம் பெருமை பெற்றவரோ, என்னென்னலாம் புகழ் பெற்றவரோ, அத்தனையும் கண்ணிமைக்காத படிச்சிருப்பேன், நன்னா தெரிஞ்சுப்பேன். அதுக்காக ஆரத்தி கூட பண்ணுவேன், அவருக்கு பிரதட்சணம் கூட பண்ணுவேன். இந்த அளவுக்கு இருக்கா? இது எப்படி அந்த பக்தி வந்தது? யாரான்னு ஒருத்தர் சந்தேகம் கிளப்புவா. அதெல்லாம் என்ன, நீ நினைச்சுட்டு இருக்கிற விளையாட்டு வீரர் தான் வீரரா? நான் யாரை நம்புறேனோ அவர் தான் வீரர்னால் சண்டை வந்துடும். வெறுமை காத்துட்டு இருக்க மாட்டான். ஏதான்னு பேசினா அது எப்படி நீ சொல்லுவ? இப்படி இதெல்லாம் எப்ப வரும்? அவரை பத்தி நிறைய செய்தி தெரியத்தான் வரும். அவர் என்னென்னலாம் சாதிச்சிருக்காருன்னு புரியத்தான் வரும். ஆனா பரமாத்மாவை பத்திய செய்தியே குறைச்சலா தெரிஞ்சுனுட்டு பக்தி வளரலைன்னா எப்படி வளரும்? அவரை பத்தி குற்றமே தெரியக்கூடாது. அவரை பத்தி இருக்கிற நன்மைகள் அத்தனையும் தெரியணும். அப்பதான் பக்தி வளரும். அதைத்தானே திரைப்பட நடிகரிடத்துல பார்த்தோம். அதைத்தானே ரசிகர் மன்றத்துல பார்த்தோம். இதுல ஆச்சரியம், இந்த மன்றம் யாரெல்லாம் வச்சிருக்காளோ அவர்கள்ட்டையும் குற்றம் குறை இருக்கு, அந்த விளையாட்டு வீரரிடத்திலையும் குற்றம் குறை இருக்கு. ஆனா நாம பார்க்க போற பகவானிடத்துல அது எதுவுமே கிடையாது. குற்றமே அற்றவனாய் அனைத்து நல்ல பண்புகளுமே கூடியவரா பகவான் இருக்கார். அகில குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கார். அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானத்துவம்னு ஒரு குணம் சொல்லுவார்கள். அதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற அடையாளம். எல்லா குற்றங்களுக்கும் நேர் எதிரா இருப்பார். ஒரு குற்றம் குறை இருக்காது. ஆண்டாள் பாசுரத்தில் குறையொன்றுமில்லாத கோவிந்தான்னு பாடலையா? குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. குற்றம் கூட பல பேர்கிட்ட இருக்காது. குறை இல்லாத நம்ம யார் இருக்கும்? ஏதோ ஒரு குறை இருக்கும். உயரம் இருக்காது, அழகு இருக்காது, வெளுப்பா இருக்க மாட்டோம், கருப்பா இருக்க மாட்டோம், ஆபரணம் இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, ஏதோ ஒரு குறை இல்லையா? அந்த குறையே பகவான் இடத்துல கிடையாது. அவரிடத்துல குற்றமும் கிடையாது, குறையும் கிடையாது. எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. பக்தி வர்றதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? கெட்டது இருக்கிறவரிடத்திலேயே கண்மூடித்தனமா பக்தி வருதே, அது ஒண்ணுமே இல்லாதவரிடத்துல பக்தி வருவது என்ன தொல்லை? தொல்லையே இல்லை. அவரை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்காததுதான் தொல்லை. அதை தெரியத்தான் பக்தி வரும். ஆக 2 கட்டமும் பார்த்துடுங்க. நாம கர்மங்களை செஞ்சின்னு இருக்கிறதான் நம்ம குணங்கள் நல்ல குணமாகும். ஞானம், அவரை பத்தின ஞானத்தை வளர்த்துக்கத்தான் அது பக்தியில கொண்டு போய் விடும். அவரை பத்தின செய்தியே தெரியாது படுத்தினால் எப்படி பக்தி வரும்? பக்தி உற்பத்தி விவிருத்தியத்தா விஸ்தீர்ணா தசமோதித்தான்னு
அழகான ஒரு ஸ்லோகம். கீதை 10வது அத்தியாயம். கண்ணன் எல்லாம் என் சொத்து தான், உலகமே என் சொத்து தான், ஹிமாச்சலம், ஸ்தாவரம், கங்கை, அது இது என்னென்ன உண்டோ மொத்தம் என் சொத்து, நீ என் சொத்து, எல்லாரும் என் சொத்து அப்படின்னு 10வது அத்தியாயத்துல சொல்றார். அங்க கேள்வி வந்தது, இவர் எதுக்கு சொத்து பட்டியல் படிக்கிறார்? இந்த நாட்டுல யார்கிட்ட கேட்டாலும் அதை மட்டும் வெளியிடவே மாட்டேங்கிறார். ஆனா கண்ணன் சொத்து பட்டியலை வெளியிட ஆரம்பிச்சார். அர்ஜுனன் கேட்டான், உன் சொத்து பட்டியல் என்னான்னு. கிட்டத்தட்ட இப்படி தலையில கை வச்சிருந்து கண்ணன் உட்கார்ந்துட்டான். கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்ட அர்ஜுனா, எதை என் சொத்து இல்லைன்னு சொல்லுவேன்? நீ ஏதோ சொத்தை சொல்லுன்னா எல்லாமே என் சொத்து, வாய் வலிக்க போறது. சரி, நான் வேணா இப்படி தலைகீழ சொல்லட்டுமா? என் சொத்து இல்லாதது எதுவும் இல்லை. ரொம்ப சுலபமா போச்சு. ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதிர் ஆத்மன சுபா ஹந்த. ஐயோ அர்ஜுனா, நீ கேட்டு விட்டாய், நான் பதில் கூறுகிறேன். இந்த ஜகத்தத்தனை என் சொத்து தான். உலகத்துக்கு படைப்பு காரணமாய், காப்பு காரணமாய், அழிப்புக்கும் காரணமாய், 3 காரணமாய் நானே இருக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை வந்தது. இது இத்தனை சொத்தோட சேர்த்து உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன்னா. அதுதான் 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காட்டினார். இந்த விஸ்வமே தனக்கு உருவமா இருக்கு. இது ஏன் காட்டணும்? அதை பார்க்க பார்க்கத்தான், ஓ நம்ம ரொம்ப பெரியவரை சார்ந்திருக்கோம், அவரிடத்துலதான் பக்தி வச்சிருக்கோம், யாரோ வாசல்ல போறவனை நான் பற்றல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வளர வேண்டாமா? ஞானம் பக்தியில கொண்டு போய் விடுறதுக்குங்கிறதுக்காக சொன்னேன். எத்தனைக்கெத்தனை பகவானை பத்தி தெரிந்து கொள்கிறோமோ, ஞானத்தை வளர்த்து கொள்கிறோமோ, அத்தனைக்கெத்தனை பக்தி வரும். ஆனா இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ஞானம் பக்தி ஆறதுலேருந்து தடங்கல் பண்ணிட்டே இருக்கும். ஏதானு ஆறான்னு வந்து குழப்பிண்டே இருப்பா. அதெல்லாத்தையும் தடங்களை நீக்கிறதுக்கு தான் கீழே இருக்கிற கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது தடை நீக்கின்னு வச்சுங்க. ஞான யோகம்ங்கிறது சாட்சா்காரத்துக்குன்னு வச்சுங்க. பக்தி யோகம்ங்கிறது அருகிலே அழைத்து போவதற்குன்னு வச்சுக்கோங்க. கர்மயோகம் தான் தடங்களை போக்கிண்டே இருக்கும். அடுத்தது ஞான யோகம், அவரை பத்தின அறிவை கொடுத்து கொடுத்து பக்தி வளர்றதுக்கு உபயோகப்படும். பக்தி யோகம் அவருக்கு அருகிலேயே அழைத்து சென்று விடும், ஆனந்தத்தை கொடுக்கும். இப்படித்தான் இந்த 3ஐயும் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹா. ஞானம் வளர வளர, வெளிச்சம் வர வரத்தான் இருட்டு ஓடிண்டே இருக்கும். இருட்டை தனியா தள்ளி விட்டுட்டு அப்புறம் வெளிச்சத்தை கொண்டு வைக்க முடியாது. வெளிச்சத்தை போட்டா இருள் போகும். அஜ்ஞானம்ங்கிற இருட்டு மூடி கிடக்கிறது. வெளிச்சம்ங்கிற ஞானம் படர படர தானே இருட்டு ஓடிப்படும். ஆத்ம விஷயமா சில கேள்விகள், சந்தேகங்கள், பதில்கள் பார்ப்போம். அப்புறம் பரமாத்ம விஷயமா சில கேள்வி பதில்கள் சொல்றேன். இந்த தெளிவு, இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகித்தினால்தான் பக்தினா எல்லாருக்கும் நம்பிக்கையோட பக்திக்கு வருவோம். இல்லைன்னா ஊர் நம்மளை என்ன சொல்லி குழப்பிடும்னால், நீ சொல்ற கண்ணனிடத்துலையும் குற்றம் இருக்கு, நீ சொல்ற ராமனிடத்துலையும் குற்றம் இருக்கு, ஏன் பக்கத்து கோவிலுக்குள்ள பகவான் இருக்காரு, அவருக்கு குறை இல்லையா? யாரோ விக்கிரகத்தை தூக்கின்னு போயிடுறாங்கிறா, அவரே அதை காப்பாத்திக்க முடியலையே. அங்க இருக்கிற ஆபரணங்கள் நகையெல்லாம் எடுத்துன்னு போயிடுறாங்கிறா, அதையே அவரால் காப்பாத்திக்க முடியலையே. உங்களையா காப்பாற்ற போகிறார்கள்னு கேட்டுடுவா. இதை கேட்ட உடனே ஊடகத்துல சுத்து சுத்துன்னு ஓஹோன்னு சுத்தி வரும். நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆமா, என்ன காப்பாற்றணும்னு இவர் காலை பிடிச்சுட்டு இருக்கேன், அவரையே அவரால் காப்பாத்திக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றான். சாப்பிடணுங்கிறீங்களே, காலையில பெருமாளுக்கு சோறு ஊட்டினா தானே அவருக்கு சக்தி. என்னை மட்டும் பட்டினி கிடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் 6 வேளை சாப்பாடு போடுறீங்களே, இப்படி இருந்தா தான் அவருக்கு சக்தியானால் நிஜமான கைகாலெல்லாம் நடங்குறாப்புல இருக்கு. என்னமோ சாப்பாடே இல்லாதா போல இருக்கு. இத்தனை உயர்வு தாழ்வுகளோட மக்களை படைச்சிருக்காரு. அவர் தான் படைப்பாளியா இருந்தா எல்லாரையும் உயர்ந்தவனா சமமா படைக்க வேண்டியதானே. எதனால உயர்வு தாழ்வோட படைத்திருக்கிறார்? இது கடவுளுடைய குற்றம் இப்படின்னு யாரோ கேட்கலாம். இது இன்னைக்கு கேட்கறதெல்லாம் இல்லை. வேதவியாசர் காலத்திலேருந்து அதற்கு முன்னாடி காலத்திலேருந்து கேள்விகள் உள்ளன. நம்ம இன்னைக்கு தான் ஏதோ ஓஹோன்னு சத்தமா இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் சத்தத்திலேயே சேர்த்தி இல்லை. இதெல்லாம் ஒரு சத்தமே இல்லை. இந்த எல்லா சத்தத்தை விட ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்விகளுக்கெல்லாம் ஆணித்தரமான பதில்கள் சொல்லியிருக்கா. நம்ம தான் புஸ்தகத்தை திறக்கணும்.